இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இதை நான் கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம். எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய நீண்டகால ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுது. ரொம்ப நாளா திருமணமாகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி கைமேல் பலனா திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு சீக்கிரமே அந்த மழலை செல்வம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து ரீதியா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது அத்தனையுமே ஒரு முடிவுக்கு வந்து தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, சொந்தமா கார் வாங்க போறீங்க. மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுது. சில மனஸ்தாபங்களால உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள், சொந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களாவே உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நிச்சயமா மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசைகளை அடையணும்னு நம்ம வெறும் கனவு மட்டும் கண்டா பத்தாதுங்க. முழு மனசோட நம்ம ஆசைகளை அடையிறதுக்கான வழியை ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். அதுக்கான திட்டங்களை தீட்டி அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி நம்ம உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு நாள் கைகூடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16 வகை செல்வங்களையும் பெற்று குறையில்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான். பணம் வேணும், நல்ல பதவி வேணும், சமுதாயத்தில் புகழும் கௌரவமும் வேணும்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம துலாம் ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய லட்சியம் உள்ளவங்க. தனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டா அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக முடிச்சு காட்டணும்னு நினைப்பாங்க. இவங்க உண்மையான உழைப்பாளிகள், ரொம்ப தைரியமானவங்க. கடமை உணர்வோடு செயல்படுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இப்போது ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா, பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் சுக்கிரன் பகவான் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைய போகுதுங்க. ராகு பகவான் ஒருவரை திடீர்னு உச்சத்தில் உயர்த்தவும் செய்வார், அதே சமயம் தாழ்த்தவும் செய்வார். ஆனால் இப்போ ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்காங்க. கடந்த காலங்களில் நீங்கள் கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, கோர்ட் கேஸ் வழக்குகள், வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி வர்ற உடல் நலக்குறைவு, அப்புறம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தம்னு ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர்ற வருமானத்தை விட செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். கைக்கு வர்ற பணம் அப்படியே தண்ணீராக கரைஞ்சிருக்கும். ஆனால் இனிமே அப்படி கிடையாதுங்க.
வரவ விட செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். வரவு தான் அதிகமா இருக்க போகுது. ஏன்னா, எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துல ஒண்ணு கூடி, அங்கருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, இனி உங்க வீட்ல பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப் போகுதுங்க. நீண்ட காலமா இருந்த கடன்கள் எல்லாம் ஒண்ணொண்ணா அடைக்கப்படும். பேங்க்ல நீங்க எதிர்பார்த்த லோன் வசதிகள் சுலபமா கிடைக்கும். மத்தவங்களுக்கு நீங்க குடுத்திருந்த பணம், அவங்க குடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருந்தாலும், இப்போ அது தானா உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. புதுசா சொத்துக்கள் வாங்குற யோகம் வந்துடுச்சு. கோர்ட்ல நிலுவையில இருந்த வழக்குகளுக்கு உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ கூடி வந்திருக்குங்க. வீட்ல மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். காதலிச்சவங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்கி காதல் திருமணம் கைகூடும். சிலருக்கு 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. வெளிநாட்டுல வேலை செய்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விசா சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அங்கேயே குடியுரிமை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல வெளிநாடு செல்லும் யோகம் இருந்தா அதுவும் இப்போ நடக்கும். நீங்க புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு முறை உங்க ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டு தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்குத்தான். குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஷேர் மார்க்கெட், ஐடி துறை, நகைக்கடை, ரெடிமேட் ஆடைகள் துறை, அப்புறம் கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா அமையப் போகுது. லாட்ரி யோகம் கூட ஒரு சிலருக்கு அமையலாம். ஆனா எதுவா இருந்தாலும் ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிட்டு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு இனி உங்க வாழ்க்கையில இடமே இல்லைங்க. அடுத்ததா நம்ம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் தனித்தனியா எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம். நம்ம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களே, நீங்க ரொம்ப தைரியமானவங்க, அபாரமான தன்னம்பிக்கை கொண்டவங்க. எப்பவும் நியாயத்தின் பக்கம் நிப்பீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவோ போட்டிகள், அவமானங்கள், மனப்போராட்டங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். சொந்தமா வீடு அல்லது இடம் வாங்கணும்னு உங்க மனசுல இருந்த நீண்ட கால எண்ணம் இப்போ நிறைவேறும். குடும்பத்துல அடுத்தடுத்து விசேஷங்கள் நடக்க போகுது. உங்க ஆசைகள், கனவுகள் எல்லாமே இப்போ உயிர் பெறப் போகுது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இனிதே திருமணம் நடக்கும். உங்க சமூக செல்வாக்கும் உயரும். சுவாதி நட்சத்திரம். அடுத்ததா சுவாதி நட்சத்திரம். இவங்க எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு வெறித்தனமான எண்ணம் கொண்டிருப்பாங்க. நீங்க கடந்து வந்த பாதைய நிறைய தடைகளையும் ஏமாற்றங்களையும் பார்த்திருக்கலாம். ஆனா இனி அப்படி இல்லைங்க. உங்க வீட்ல சுபகாரியங்கள் களைகட்டும். திருமண பேச்சுகள் ரொம்ப சுமூகமா நடந்து வெற்றில முடியும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். உங்க காதல் விஷயம் இப்போ கல்யாணத்துல போய் முடிய போகுது. இப்போ படிச்சிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்ப நல்ல மார்க் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரம். கடைசியா விசாக நட்சத்திரம். இவங்க ரொம்ப பொறுமையானவங்க, அமைதியானவங்க, மற்றவங்கள ரொம்ப அனுசரிச்சு போவாங்க. நீங்க எவ்வளவோ தடுமாற்றங்களை பார்த்திருந்தாலும் இனி உங்களுக்கு வெளிநாடு போற யோகம், புது வண்டி வாகனம் வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம்னு எல்லாமே தேடி வரும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. இது நாள் வரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்துட்டு இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே காணல் நீர் போல மறைஞ்சு போக போகுது. நீங்க பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி, உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி கை நிறைய சம்பளத்தோட கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் அமைய போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும், கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க.
நிச்சயமா உங்க துன்பம் தீரப்போகுது. நிறைய பேர் சொல்றது எனக்கு கேக்குது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எங்களை காலேஜில் படிக்க வச்சாங்க. ஆனால் படித்து முடிச்சிட்டு வேலை தேடி பார்த்தேன். என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல. குடும்ப சூழ்நிலைக்காக இன்னைக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கூட பத்தலை. படித்ததுக்கான ஒரு மரியாதை இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். உங்கள் கவலைக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க போகுதுங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல சம்பளத்தோட உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல வேலை உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் சேர்க்கையால் உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ், ஒரு வசீகரம் உண்டாக போகுது. ஒரு தனி ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு வரப்போகுது. ஆடம்பர வாழ்க்கையில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். சோஷியல் மீடியாக்களில் உங்களுடைய புகழ் ரொம்பவே உயரப்போகுது. விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு அபாரமான லாபம் கிடைக்கும். பணம் ஈர்க்கும் சக்தி இப்போ உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். இன்டர்நெட் மூலமா செய்யக்கூடிய தொழில்களில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி படைத்த செல்வாக்கான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. பரிகாரம்: உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் போதுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. உதவி செய்யணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கித்தாங்க. இந்த ஒரு சின்ன உதவியை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.